ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். உங்கள்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணியே ஆகணும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கோம். உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் கூட நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி காலையில் என்ன சமைச்சு சாப்பிட்டோங்கிறதையும், நேற்றுக்கு நைட்டில் இங்கே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும். அதை ஏற்கனவே நான் ஆல்ரெடி பக்கத்து தெருவில் போனதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இங்கே நம்ம தெருவில் எதுக்கு இவ்வளோ நாளாக வச்சுருந்தாங்க? 9 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு. எப்போதுமே அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. எதனால் வச்சுருந்தாங்க, எந்த மாதிரி கொண்டுட்டு போனாங்கங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட வீடியோவில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் நான் நிறைய விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன் இவ்வளோ நாள் இங்கே இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதனால் போலீஸ்லலாம் போய் எழுதி வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் டிஜே கொண்டு இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எதனால் அந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டில் இப்போ கரெக்டாக மணி 8:30 மணி. எப்போதுமே நம்ம தெருவில் வச்சு ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடுவாங்க. ஏன் ஆடலைங்கிற ரீசனை நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து புரியும். இது நம்ம தெருவில் ஸ்டார்டிங்கில் வந்த உடனேவும் கிளம்பியாச்சு. ஏன் இன்றைக்கி வந்த உடனே கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற ரீசனை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் பாருங்கள். இப்போ நம்ம தெருவிலேருந்து இப்போ முன்னாடி சாமி போகும், பின்னாடி டிஜே போகும். இப்போ டிஜேயும் எடுத்துகிட்டு எல்லாருமே கிளம்பியிருக்கிறோம். நமக்கு இந்த டைம் டிஜேயில் என்னென்ன கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய மைக்கு, எப்போதுமே டிஜேக்கு அது தேவை, அது கொண்டுட்டு வந்திருக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு 4 வண்டி, அங்கே பக்கத்து தெருவுக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு 4 வண்டி. ஒரு வண்டியில் மியூசிக் மட்டும் வரும், இன்னொரு வண்டியில் கொட்டடிக்கிறது, இன்னொரு வண்டியில் பாட்டு படிக்கிறது, இன்னொரு வண்டியில் இந்த வாயிலையும் மியூசிக் இந்த மாதிரிலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு சைக்கிளுக்கும் ஒவ்வொரு டிரைவர் இருப்பாங்க. ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டிக்கு கயிறு கட்டி விட்டுருப்பாங்க. நமக்கு டெக்கரேஷன் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எல்லா வீடியோவுமே உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஜென்ரேட்டர் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு வண்டியில் இவ்வளோ பெரிய ஜென்ரேட்டர் தேவை. அங்கெல்லாம் சுற்றி எல்லா தெருவையுமே சுற்றி இப்போ நைட்டு இது கரெக்டாக 12 மணி 12:30, இப்போ 12:40 கிட்டே இருக்கும். இந்த டயத்தில் நம்ம தெருவுக்குள்ளே வந்துச்சு. சாமி கொண்டு கரெக்டாக கோயில் முன்னாடி நிப்பாட்டிடுவாங்க. இது எங்கள் வீட்டுக்கிட்டே டிஜே வந்துக்கிட்டு இருக்கு. நான் பாப்பாவை எழுப்புனதுக்கு நான் வரலாமா, நீ மட்டும் போ அப்படின்ட்டா. ஏன்னா அப்போ அவ்வளோ நேரம் நானுமே சரியான தூக்கத்தில் உட்காந்துருந்தேன். இது பக்கத்து வீட்டில் ஒரு பையன், என் பக்கத்தில் உட்காந்தேன். இந்த பக்கத்தில் என்னுடைய மாமனாருடைய பொண்ணும் நானும் உட்காந்துருந்தோம். சரியாவில் தூக்கத்தில் ஏஞ்சி உட்காந்துருந்தேன். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து கோயில் முன்னாடி வந்தாச்சு. இது இழுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய மைக்கு வச்சு நிறைய ஒயரு அது இதுன்னு இருக்கணும். யாரெல்லாம் டான்ஸ் ஆடி போகிறாங்களோ அவங்களும் சரி, கூட இருக்கிறவங்களும் தான் இந்த வண்டியை இழுப்பாங்க. அதுக்கு அங்கிட்டு வர்றது எல்லாமே கயிறு கட்டி வச்சோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தள்ளிட்டு வரும்போது அது வந்துடும். ஏன் இந்த வருஷம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்போதுமே லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, டிஜே வர்றதுக்கு அவங்க டைம் கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 6 மணி. ஆனால் டிஜே நமக்கு வந்தது 8 மணி. எதுக்காக வேண்டினா, அவங்க இன்னொரு ப்ரோக்ராமும் முடிச்சுட்டு தான் வந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பசங்க யாருமேவும் அதிகமாக பணம் இந்த டைம் கொடுக்கல, நிறைய பேர் நிப்பாட்டி வச்சுருக்குறாங்க. அதுக்காக வேண்டி பசங்களால் முடிஞ்ச வரைக்குமேவும் ஹெல்ப் பண்ணி அவங்க பண்ண ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன். போன வருஷமே எங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கலை. எதுக்காக வேண்டி நடக்கலை அப்படின்னா, இங்கே ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவன் எனக்கு பெரியம்மா முறை வரும். ஆனால் சொந்தமெல்லாம் இல்லை, தெருவுக்குள்ளே தான். ஆனாலுமே இங்கே தெருவுக்குள்ளே ஒருத்தவங்களுக்கு ஒன்று அப்படின்னா, இது ரொம்ப கல்ச்சர் பார்க்குறதுனால அவங்க எந்த ஃபங்க்ஷனுமே வைக்கலை. போன வருஷம் என் ஹஸ்பண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. 8 வருஷம் கழித்து என் ஹஸ்பண்ட் போன வருஷம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கிறப்போ அவங்களுடைய ஆசை நிராசை ஆயிடுச்சு. அவங்களால இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட முடியல. அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணி சாமி தூக்கி தண்ணியில் நார்மலாக கொண்டு போய் போட்டோன்னே அவங்க கிளம்பிட்டாங்க. மறுபடியும் இந்த வருஷம் அதனால் பசங்களுமே பெரியாளுக்கு எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம தெரியல இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனாலும் பசங்க கோயில் காசை கொஞ்சம் வட்டிக்கு விடுவாங்களா, அந்த இதில் இந்த வருஷம் ரெடி பண்ணதான். டிஜேக்கு நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் 50,000க்கு மேலே தான் கேட்பாங்க. நமக்கு இந்த டைம் 45,000த்தில் நம்ம பேசி முடிச்சிருக்கிறோம். அதுக்குமே பெரியாளுக்கு எல்லாருமே வேண்டானாங்க. ஆனாலும் பசங்க சொன்ன ஒரு வார்த்தை பெரியவங்களை ரொம்ப காயப்படுத்திருச்சு. இந்த வருஷம் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம், அடுத்த வருஷம் யார் இருப்போம் யார் இருக்க மாட்டாங்கிறது தெரியாது. போன வருஷம் நாங்கள் பண்ணலை, இந்த வருஷம் கண்டிப்பாக அதை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனையோ பசங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு பிறந்த மண்ணுக்கு வர முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் என் ஹஸ்பண்டும் கூட போன வருஷம் அவங்களுடைய ஆசை நிறைய ஆசை ஆயிடுச்சு.
இந்த டைமும் அவங்களால வர முடியல. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு வீடியோ காலில் ஷேர் பண்ணேன், வீடியோ எடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணேன். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நேற்றுக்கு 4 மணிக்கெலாம் என் ஹஸ்பண்டுமே லீவ் போட்டு வந்துட்டாங்க. இந்த டைம் ஏன் டிஜே கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட் நமக்கு வந்து ஒத்துக்கிடலை போலீஸ்காரங்க அப்படின்னா, போன வருஷம் இதே ஃபங்க்ஷனில் மற்ற தெருவில் போயிருக்கும்ல டிஜே, இது வந்து சவுண்டோடைய எஃபெக்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே ரொம்ப அதிகமாக இருக்கனால ஹார்ட் ப்ராப்ளம் யாருக்கு இருக்குமோ அவங்க தலை சுற்றும் பார்த்தீங்களா, ப்ரெஷர் உள்ளவங்க இவங்களாம் அந்த மைக்குக்கு முன்னாடி நிற்க மாட்டாங்க சரிங்களா. அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க தெருவுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க வந்து இறந்துட்டாங்க. அது கொஞ்சம் பிரச்சனையானதுனால இந்த டிஜேயும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் எல்லாருமே ஃபுல் போதையில் போவாங்க. அந்த மாதிரி சாமியை தண்ணியில் கரைக்கும் போது ஒரு பையன் தவறி விழுந்தும் இந்த மாதிரிலாம் நடந்ததுனால நமக்கு வந்து டிஜே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா தெருவுலையுமே வச்சாங்க. அந்த தெருவில் உள்ளவங்க வந்து உரிமைப்பட்டு அவங்க யாராச்சும் நான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி சைன் போட்டால் கவர்மெண்ட் வந்து கொடுக்கு. இந்த வருஷத்துலேருந்து இனிமேல் அப்படி தான் எல்லா வருஷமும் நம்ம தெருவில் உள்ள பசங்க எல்லாருமே போய் சைன் பண்ணி தெருவில் உள்ள பெரிய ஆளுக்கு ஒரு 5 பேர் என்னுடைய பொறுப்பில் விடுங்கன்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. டிஜியோட ஹைட்டை பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒயர் எல்லாமே நம்ம தெருவுக்குள்ளே நார்மலாக போகும், பஜாருக்கு மேலே தான் ரொம்ப ஹைட்டாக போகும். அதையுமே ஏற்றி பிடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு இந்த இதுக்கெலாம் நம்ம தெருவில் வந்து ஒரு 5 பேர் போவாங்க. பசங்களுக்குள்ள பசங்க யார்ட்டையும் சண்டை போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் ஒரு 2-3 பேரண்ட்ஸ் நம்ம அவங்கவுங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகும்போது கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி ஃப்ரே அடித்து செஞ்சு அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பார்க்குற எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. யாருமே தூங்கலை. தெருவில் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில், மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தூரம். அவங்களுமே அவங்க பிறந்த குழந்தையாக இருந்தாலுமே இந்த மாதிரி தூக்கி கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஆனால் டிஜே சவுண்டு பக்கத்தில் நிற்கப்பட கொஞ்சம் கேப்பில் கொஞ்சம் தள்ளி விட்டு நிற்பாங்க. மற்றபடி எல்லாருமே பார்க்குறதுக்கு கோயில்கிட்ட வந்துடுவாங்க. நமக்கு வந்து கோயிலுக்கு பக்கத்தில் நம்ம வீடுங்கிறதுனால நம்ம கோயிலுக்கு எதிர்த்தாக்கில் ஒருத்தங்கக்கிட்ட இருந்து இது பண்ணோம். இந்த மாதிரி அவங்க எல்லாருமே பாட்டை நிப்பாட்டிட்டாலுமே சண்டை வரும், ஏன் நிப்பாட்டினீங்க அப்படின்னு இந்த மாதிரி ஷேர் பண்ணி அவங்க எல்லாருமே ரொம்ப இது பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டி நம்ம கோயிலுக்காலேருந்து ஒரு 2 பேர் போய் போலீஸ்காரங்க கிட்ட பேசி கையெழுத்து போட்டு நம்மளுக்கு டிஜே வாங்கிட்டு வந்தாங்க. நமக்கு வந்து டிஜேயோட ரேட்டு வந்து 45,000க்கு பேசி முடிச்சிருந்தாங்க. டிஜே வந்ததும் லேட்டுங்கிறதுனால எல்லாத்தையுமே கெட்டி இங்கே நம்ம ஊர்லேருந்து கிளம்பும்போது டைம் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. அதனால் இங்கேருந்து போகும்போது பசங்களால் யாராலையுமே ஆட முடியல. ஏன்னா எல்லா தெருவும் குறைஞ்சது 6 தெருவு இல்லைன்னா ஒரு 9 தெருவுக்கிட்ட சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி சுற்றி வந்து மறுபடியும் நம்ம தெருவுக்கு வந்து மறுபடியும் அவங்க தண்ணி கரைக்க போகும்போதும் நம்ம தெருவாளுக்கு எல்லாருமே போவாங்க. அதனால் டைம் ரொம்ப ஆயிரும். 2வது அவங்க வந்ததும் லேட்டு. அங்கே நமக்கு பாட்டு படித்து ஃபங்க்ஷன் நடத்தி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுமே சாப்பிடலை, யாருமே சாப்பிடல. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்தது லேட்டு, சாப்பிட்டு கிளம்பும்போது மணி 9 மணி ஆயிரும். இங்கே நம்ம தெரியல இந்த மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. கிளம்புறது கரெக்டாக 6 மணினா 6 மணி, 7 மணினா 7 மணி. ஏன்னா டிஜே வந்து ஊரை சுற்றி வரணும், அதுக்காக வேண்டி ரொம்ப டைம் எடுக்கும் சரிங்களா. இந்த மாதிரி பசங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டி போன வருஷத்துக்கு முந்தின வருஷமாக இருக்கட்டும், இல்லை நான் இங்கே வந்த புதுசுலையாக இருக்கட்டும், லேடிஸுமே இவங்க கூட சேர்ந்து ஒரு பக்கம் ஜென்ஸு ஒரு பக்கம் லேடிஸ் அந்த மாதிரி ஆடுவாங்க. இந்த வருஷம் லேடிஸ் யாருமே ஆடலை. வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி காலையில் நேற்றுக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தூங்கும்போது ஒரு 3-3:30 மணி. ஏன்னா இங்கே ஃபங்க்ஷன் நடத்தி கொடுக்க வந்தவங்களுக்கு நம்ம தான் சமைச்சு கொடுத்தோம், அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் வந்து மேகி செய்கிற மாதிரி நீங்களுமே ஒரு டைம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதுக்கப்புறமேட்டி மேகி போட்டு முதல்ல அதை வந்து கொஞ்சம் அரை வேக்காடாக வெந்ததுக்கு அப்புறமேட்டி அதோட மசாலா எல்லாமே அது கூட சேர்த்துட்டு அதையுமே இன்னும் கொஞ்சம் வேக வச்சுட்டு அதில் வந்து தண்ணி இல்லாத அளவுக்கு இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிடுவேன். அதுக்கப்புறமேட்டி வடை சட்டியை காய வச்சுட்டு எண்ணெய் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நேற்றுக்கு அப்பளம் பொரிச்ச எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து பச்சை மிளகாவை ஸ்டார்டிங்கில் ஏன் போடுவேன்னா, எண்ணெயில் பச்சை மிளகா கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறமேட்டி காரம் கொஞ்சம் இருக்காது, பிள்ளைங்களுமே சாப்பிட்டா அவ்வளோ ஒரு காரசாரமாக தெரியாது, அதுக்காக வேண்டி தான். பச்சை மிளகா நல்லா வதங்கிக்கிடட்டும். வதங்கினதுக்கப்புறமேட்டு என்னென்ன நான் சேர்க்குறேங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பச்சை மிளகா நல்லா வெந்துக்கிடட்டும். இப்போ நம்ம வந்து பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் மட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கூட நான் வந்து முட்டை, உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் சேர்ப்பேன். அதனால் நான் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்து முடித்ததுக்கப்புறமேட்டி உருளைக்கிழங்கு தோலை சீவி வச்சு 2 உருளைக்கிழங்கு இது கூட நான் சேர்த்துருக்குறேன். இதுவுமே நல்லா வெந்துக்கிடட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா சுருளை வதக்கிடுங்க, ஏன்னா இதில் நம்ம தண்ணி வந்து சேர்க்க மாட்டோம், அதுக்காக வேண்டி தான். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டி இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளியும் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் மூடி வச்சு வதக்குவேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சதுக்கப்புறமேட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டு அது கூட ஒரு 2 முட்டை மட்டும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நான் லைட்டாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்குறேன். ஏன்னா நான் முட்டை எப்போ சேர்த்தாலும் அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிடுவேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இது நல்லா ரெடியானதுக்கப்புறமேட்டு காட்டுறேன். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சுருள முட்டை எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமேட்டி நம்ம அவிச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த மேகி எடுத்து இது கூட கொட்டிக்கலாம். இப்போ நல்லா கிளறிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஃபைனலாக ரெடியானது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் பிளேட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பிளேட்டில் உள்ளது எனக்கும் சின்ன பாப்பாவுக்கும், கிண்ணத்தில் உள்ளது வந்து பெரிய பாப்பாவுக்கு. நாங்கள் சாப்பிடும்போது பார்க்கலாம். இப்போ சாப்பிட உட்காந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லும் முழிச்சிருந்தது. என் ஹஸ்பண்டுக்கிட்ட கொஞ்சம் நேரம் வம்பிழுத்துக்கிட்டே இருந்தேன். அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வருஷமாக பார்க்கல, பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு நேற்று நைட்டு தான் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருந்தோம். பேசி முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் சாப்பிட்டுட்டு இனிமேல் தான் மதிய சமையல் சமைக்கணும். இன்றைக்குமே நல்ல ஒரு ஒடியா ரெசிபி இன்றைக்கி சமைப்பேன். நாளைக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுவேன், மறக்காமல் பாருங்கள். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நானும் பாப்பா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் கொஞ்சம் கிடந்துச்சு, எல்லாத்தையுமே விளக்கிட்டு வந்திருக்கிறேன். இனிமேல் தான் மதியம் சமைக்கணும். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒடியா ரெசிபி தான் சமைக்கிறோம். இன்றைக்கி நாங்கள் வந்து என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத இது வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து லாங் வீடியோவில் சொல்லுவேன். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு கொஞ்சம் மழைலாம் வெறிச்சு இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது. அதனால் நிறைய துணிலாம் கிடக்கு. ஏன்னா 4 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சனால நான் வந்து பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸு தேவையானது மட்டும் அலசி போட்டேன். மற்றபடி எந்த ட்ரெஸ்ஸுமே அலசலை. அதனால் அந்த வேலைகள் எல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.